வாங்க இன்றைக்கி நம்ம கோமதி மசாலா கடையில் என்னென்னா கருப்பட்டி ஜிலேபிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவு காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ கடலெண்ணெய்ங்க, நம்ம செக்லேயே ஆட்டிக்கிட்டு வந்த கடலெண்ணெய்ங்க, அது ஊற்றி தான் நாங்கள் வந்து ஜிலேபி போடுறோம். பாருங்கள், எண்ணெய் பாருங்கள். பாருங்கள், இது ஆட்டிக்கிட்டு வந்த எண்ணெய்ங்க. ஆட்டிக்கிட்டு வந்தால் தான் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஜிலேபி சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதோட நம்ம அஸ்கா சர்க்கரையில் செஞ்ச ஜிலேபியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு இருக்குது. கடலெண்ணெயில் பண்ணதுக்கு அதுக்கும் வாசமும் சுவையும் அருமையாக இருக்குது. நீங்களும் வாங்கி ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா அதிரசம், இது வந்து ராகி முறுக்குங்க. ராகியில் வந்து முருங்கீரை போட்டு மிளகு போட்டு பண்ணியிருக்கு. இது வந்து செவ்வாழை முறுக்குங்க, சிறுதானியத்தில் பண்ணதுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இது வந்து அரிசி முறுக்குங்க.